கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை யாவர் கூட இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்தலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த ஜூலை 7ஆம் தேதி முதற்கொண்டு வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த 40 நாள் அளவும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை ஒரு 10 நிமிடங்கள் நாம் தியானிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். சபையாக நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து தேவ ஆசீர்வாதங்களை இந்த 40 நாள் அளவும் கூட பெற்றுக்கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். இந்த 10 நிமிடம் கூட 3 பகுதிகளாக நான் பிரிக்கும்படியாக விரும்புகிறேன். முதல் பகுதியாக கர்த்தருடைய நாமத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாமத்தை நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் அவருடைய அநேக நாமங்களை, அவருடைய குணாதிசயம், ஒவ்வொரு நாமும் கூட அவருடைய குணாதிசயங்களை அது அறிவிக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே கர்த்தரை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2வது பகுதியாக நீதிமொழிகளிலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நாம் ஞானவான்களாக மாற வேண்டும் என்றால், நீதிமான்களாக மாற வேண்டும் என்றால் நீதிமொழிகளை நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். ஆகவே மற்றொரு பகுதியாக நீதிமொழிகள் ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 3வதாக நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைகள், அவர் பூமியில வாழ்ந்த போது சொன்ன கட்டளைகளை நாம் ஒவ்வொரு கட்டளையாக ஒவ்வொரு நாளும் கூட நாம் தியானிக்க போகிறோம். இந்த 3 காரியங்கள் 10 நிமிடங்களிலே இந்த காரியத்தை நம்ம தியானித்து அதனால் முழுமையாக கூட இந்த காரியங்களை நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த முதல் நாளிலும் கூட யெகோவா எலோஹிம் நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டிகர் என்ற ஒரு காரியத்தை தியானிக்கலாம். பைபிள்ல முதல் வசனமே பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1:1 நீங்க வாசிக்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தது யாருன்னா தேவன் தான் சிருஷ்டித்தார். இன்னைக்கு சயின்டிஸ்ட் சொல்றது போல, விஞ்ஞானிகள் சொல்றது போல ஒரு பிக் பேங் தியரி, ஏதோ ஒரு ஒன்று வெடித்து இந்த உலகம் வந்துச்சுன்னு சொல்றாங்க பாருங்க. இது எவ்வளவு வேணும் உண்மை இல்லை. இந்த உலகம் தானா வரல, ஒருவர் உண்டு, அவர் சகலத்தையும் அவர் உருவாக்கினார். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் சமுத்திரத்தில் உள்ள மச்சங்களையும் மிருக ஜீவன்கள், பறவைகள், தாவரங்கள், சகலத்தை, வெளிச்சம், சூரிய சந்திர நட்சத்திரங்கள், நாம் காண்கிறதும் நம்மால காண முடியாததுமான சகலத்தையும் விட உருவாக்கினவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய தேவனாக இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அவர் எலோஹிம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அவர் சிருஷ்டிகராக இருக்கிறார். இன்னைக்கு முதல் நாள்ல நம்ம ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவர் கொடுத்து நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே நீதயா சிருஷ்டிகர். நான் பார்க்கிற இந்த வானத்தையும் பூமியையும் நான் அழகாக இந்த பார்க்கிற இந்த மரம், செடி, கொடிகள் எல்லாவற்றையும் விட நீங்க தான் உருவாக்குனீங்க. நீங்க எவ்வளவு சிறந்த தேவன் என்று சொல்லி, அவர் சிருஷ்டிகர் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் இந்த முதல் நாளிலே நம்முடைய தேவன் சிருஷ்டிகர் என்று அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நீங்க தொடர்ச்சியா நீங்க வசனத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதம் 33:6 விதமாய் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. கர்த்தர் எப்படி உண்டாக்கினாரு? அவருடைய வாயின் வார்த்தையினால் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னாரு, வெளிச்சம் உண்டாயிற்று. நாம் பார்க்கிற எல்லாவற்றையும் கூட, வானம், பூமி, சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாமே கூட உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே அது உண்டாயிற்று. அவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு. அவர் சொன்ன உடனே எல்லாமே கூட உண்டாயிடுச்சு. ஒரே ஒரு காரியம் பாருங்க, ஒரு சிருஷ்டியை மாத்திரம் கர்த்தர் வாயின் வார்த்தையினால அல்ல, தன்னுடைய கரத்தினால அவர் மனிதனாகிய மனுஷர்களாகிய உங்களையும் என்னையும் கூட அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படியே நம்மை சிருஷ்டித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஏன்னா அவ்வளவாக கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஆதியாகமம் 1:27 விதமாய் சொல்கிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. வேற எதையும் கூட அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கல, நம்மை தான் அவர் அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படியே உங்களையும் என்னையும் கர்த்தர் சிருஷ்டித்தார். மண்ணினாலே மனிதனை உண்டாக்கி அவருடைய சுவாசத்தை அவனுக்கு ஊதினார், அவன் ஜீவாத்மா ஆனான் என்று சொல்லி நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். தேவ ஜனமே, இன்னைக்கு உங்களையும் என்னையும் படைச்சது யாருன்னா நம்முடைய தேவன் ஒருவரே. வானத்தை பூமியும் உண்டாக்கினவர் தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் படைச்சிருக்கிறார். நம்முடைய தாயின் கருவில உருவாகும் முன்னே அவர் நம்மை பார்த்திருக்கிறார். நம்முடைய எலும்புகள் அவருக்கு மறைவாயில்லை என்று நாம் வாசிக்கிறோம். இங்க இருக்கிற இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு கூட விசேஷித்தவர்கள். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த வாழ்க்கை நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை அவ்வளவாக நான் பிரமிக்கிறதுக்கு அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன் என்று சொல்லி பக்தனாகிய தாவீது சொல்லுகிறார். தேவ ஜனமே, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சிருஷ்டிகர்த்தான். அவரால் இன்றி ஒன்றுமே உண்டாகலை. இன்னைக்கு மனிதர்கள் அநேக கடவுள்களை உண்டாக்குறாங்க. எந்த மனிதனும் உண்டாக்குறது கடவுள் அல்ல, கடவுள் தான் மனிதனை உண்டாக்கு. அதுதான் பைபிள் சொல்லுது. தேவன் தான்
மனுஷனை ஆணும் பெண்ணுமாக தேவன் தான் உண்டாக்கினார். எப்படி உண்டா? அவருடைய சாயலாக தன்னுடைய கரத்தினால மனிதனை அவர் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லும். மனுஷன் தெய்வத்தை உண்டாக்க முடியாது, தேவன் தான். இன்றைக்கு அநேக மனிதர்கள் தங்களை தெய்வங்களாக எண்ணுகிறார்கள். எதை வேணாலும் செய்யலாம், என்னை யாரும் கேட்க முடியாது என்று அநேகர் நினைக்கிறாங்க. நல்லா கவனிங்க, தேவன் மனுஷனை உண்டாக்கிட்டு ஆதாமையும் உண்டாக்கிட்டு அந்த ஏதேன் தோட்டத்துக்கு கொண்டு வந்த ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 2:15 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். மனுஷனை உண்டான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமி அழகான பூமியை கொடுத்து எல்லா ஜீவ விருட்சங்களை கத்தர் கொடுத்து எந்த கனிவனை நீ புசிக்கலாம், இதை நீ ஆண்டு கொள்ளலாம், எல்லாம் உனக்கு தான் கொடுக்குறேன் ஆண்டு சொன்னாரு. ஆனா ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க, நீ பண்படுத்தணும், அழிக்கும்படியாக பூமியை அழிக்கும்படியாக மனிதனை ஆண்டவர் உண்டாக்கல, பூமியை காக்கும்படியாக பண்படுத்தும்படியாக தான் கர்த்தர் வந்து மனிதன் உண்டாக்க. ஆனா இன்றைக்கு மனிதர்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவாக இயற்கை அடைத்து கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு நமக்கு எந்த உரிமையிலும் பாருங்க, நம்ம எல்லாம் கூட மேனேஜர்ஸ் தான், மேனேஜ் பண்ணும்படியாக தான் இந்த பூமியில கர்த்தர் நம்ம வைத்திருக்கோம். நம்ம யாரும் கூட ஓனர்ஸ் அல்ல. இன்னைக்கு நான் தான் ஓனர், எந்த ஓனர் இந்த பூமியில நம்ம நினைச்சு நிற்க போறது இல்லை. நம்ம எல்லாம் கூட மேனேஜர்ஸ், மேனேஜ் பண்ணும்படியாக கர்த்தர் நம்ம வைத்திருக்க ஓனர் ஒருவர் இருக்கிறார். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் உடையராகிய ஒருவர் இருக்கிறார். அவரை நாம் ஆராதிக்கணும், சிருஷ்டிகளை அல்ல, சிருஷ்டிகரை நாம் ஆராதிக்க வேண்டும். அவருடைய நாமம் எலோஹிம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். இந்த நாள் முழுவதும் கூட ஆண்டவரே, என்னை உருவாக்கினவரு, என் பிள்ளைகளை உருவாக்கினவரு, நீ சிருஷ்டி கர்த்தா என்று சொல்லிட்டு இந்த நாள் முழுவதோட கர்த்தரை நாம் வந்து சொல்லி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் முடிப்பதற்கு முன்பதாக ஆதியாகமம் 1:2 நீங்க வாசிச்சீங்கன்னா, முதல் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆண்டவர் வந்து இதெல்லாம் வெளிச்சத்தை எல்லாத்தையும் உண்டாக்குறதுக்கு முன்பு பூமி எப்படி இருந்ததுன்னா வெறுமையாக, ஒழுங்கின்மையாக, வெறுமையாக, இருள் நிறைந்ததாக காணப்பட்டது. அந்த வெறுமையில, அந்த ஒழுங்கின்மையில, அந்த இருள தேவன் என்ன சொன்னார்னா, வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வெளிச்சம் உண்டானது. அவர் சொன்ன மாத்திரத்துல அந்த ஒழுங்கின்மை போயிடுச்சு, அந்த வெறுமை போயிடுச்சு, அந்த இருள் போயிடுச்சு. என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல ஒரு ஒழுங்கின்மையாக, இல்லைன்னா ஒரு வெறுமை காணப்படலாம், இல்லை என்ன டைரக்ஷன் போக வேண்டும் எனக்கு ஒண்ணுமே தெரியல என்ற ஒரு இருள் காணப்படலாம். நீங்க அந்த தேவனை பார்த்து நீங்க கூப்பிடுங்க, சிருஷ்டிகரே, எலோகிமாகிய தேவனே, நீர் வாரும் என்று சொல்லுங்க. அவரை நீங்க ஆராதிங்க. உங்க வாழ்க்கையில காணப்படுகிற ஒழுங்கின்மையை கர்த்தர் மாற்றுவார். உங்க வாழ்க்கையில காணப்படுகிற வெறுமையை கர்த்தர் மாற்றுவார். உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா அந்தகாரத்தை கர்த்தர் மாற்றி ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை, சிறந்த ஒரு ஆசீர்வாதங்களை இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமென். ஐயா வந்தாத பிரகாசமே
பகுதியாக நீதிமொழிகளிலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். இன்னைக்கு நீதிமொழிகள் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கிறது என்னன்னா, ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் ஞானம் உள்ளவன். நீங்களும் நானும் ஞானம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்னா, ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்கணும். அது தேவ ஆலோசனைக்கு செவி கொடுக்கணும், தேவ மனிதருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கணும், நம்மை பெற்றவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கணும், நம்ம மேல அதிகாரிகளாக இருக்கணும், நம்மை விட பெரியவர்களுக்கு, வயதில் மூத்தவர்களுக்கு, அனுபவம் மிகுந்தவர்களுடைய ஆலோசனைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவ்விதமாக ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவர்கள் ஞானவான்கள் என்று நம்ம வாசிப்போம். இன்னைக்கு நமக்கு அட்வைஸ்னா சுத்தமா பிடிக்காது, யாருக்கும் அட்வைஸ்னா பிடிக்கிறது இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லுது, நீ ஆலோசனைக்கு நீ செவி கொடுத்தனா நீ ஞானம் உள்ளவனாக இருப்பாய் என்று நாம் வாசிக்கிறோம். அதே நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். நிறைய ஆலோசனைக்காரர்கள் இருப்பார்கள் என்றால் அவங்களுடைய ஆலோசனை நாம் கேட்போம் என்றால் நமக்கு என்ன உண்டாகும்? சுகம் உண்டாகும் என்று நாம் வாசிக்கிறோம். மூன்றாவதாக நீதிமொழிகள் 12:20, சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். அதை கவனிக்கணும். இன்னைக்கு முதல் காரியமாக நீதிமொழிகளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த முதல் நாளில் ஆலோசனைக்கு செவி கொடுக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சாதீங்க, மற்றவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுங்க. நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா ஞானவான்களாக மாறுவீங்க. நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுகம் உண்டாகும். நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம். கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், நமக்கு ஆலோசனை கேட்பது கசப்பாக தான் இருக்கும். ஆனால் ஆலோசனைப்படி நான் குறிப்பாக தேவ ஆலோசனைக்கு நாம் நடக்கும்போது, செவி கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அது ஆசீர்வாதமாக மாறும். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். நீங்கள் என்ன செய்யணும் தெரியாத நிலையில் இருக்கீங்களா? நீங்கள் பைபிள் வாசிங்க. கர்த்தருக்கு அநேக உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும், நேரம் இல்லாதனால நான் என் வார்த்தையை முடிக்கிறேன். நீங்கள் கர்த்தருடைய ஆலோசனை தெரியாத நேரத்தில், என்ன செய்யணும் தெரியாத நேரத்தில் நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் வாசிங்க. சரியாக நீ என்ன செய்ய வேண்டும், ஏற்ற வார்த்தை உனக்கு கொடுக்கப்படும். அதனை செய்யும் பொழுது உன் வாழ்க்கையை வித்தியாச விதமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஞானத்திற்கு ஆலோசனைக்கு செவி கொடுங்க. மூன்றாவது பகுதியாக நம்ம மத்திய எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டு சொன்ன முதல் கட்டளையாக, அவர் ஊழிய பாதையில் அவர் சொன்ன முதல் கட்டளை மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்தேயு 4:17, அது முதல் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அவர் பண்ண முதல் பிரசங்கம் என்ன பார்த்தீங்கன்னா, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னா தான் பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் போக முடியும். மனம் திரும்புதுன்னா, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் மதம் மாற்றும்படியாக அவர் வரல. நீங்க மதம் மாறுறதுனால நம்ம பரலோகத்துக்கு போயிட முடியாது. பைபிள் அப்படி சொல்லலை. நீ மதம் மாறு பரலோகத்துக்கு வான்னு சொல்லலை, நீ மனம் மாறணும். மனம் மாறுகிறவன் தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் மத்தேயு 9:13ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். நான் நீதிமான்களுக்காக வரல, பாவிகள் தான் மனம் திரும்பணும். அவங்க மனம் திரும்பும்படியாக தான் அவர்களை அழைக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம மனம் திரும்புவது எவ்வளவு அவசியம் பாருங்க. பூமியில எவனும் நீதிமான் அல்ல, எல்லாரும் பாவிகளை தான் பிறக்கிறோம், நமக்குள்ளாக பாவம் இருக்கு. அப்போ பாவி என்று ஒருவன் சொல்லுவான் என்றால் அவன் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போவதற்கு அவன் மனம் திரும்ப. அதற்காக இயேசுவான 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் மனிதனாக அவதரித்தார். இன்னைக்கு மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம். மதம் மாற வேண்டாம், பெயர் மாற்றுவதனால பெரிய விஷயம் இல்லை, ஆடைகள் மாற்றுவதனால அல்ல, உள்ள மனம் மாறினதான் தேவராஜ்யத்துக்குள்ள போக முடியும். நம்ம பாவ மனம் மாறுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்பதாக பாவத்தில் இருந்த மனம், இல்லை உலகத்தில் ஆசையில் இருந்த மனம் முழுமையாக இயேசு பக்கமாக, தேவன் பக்கமாக நம்முடைய மனம் திரும்பும் பொழுதுதான் தேவராஜ்யத்தில் இருப்போம். ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்கார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அவர் தான் வழியா இருக்கிறபடினால, பரலோகத்துக்கு போவது அவர் தான் வழியா இருக்கிறபடினால, உன் மனம் முழுமையாக இயேசுவின் பக்கமாக திரும்பும் பொழுது நிச்சயமாக நீ பரலோக ராஜ்யத்தில் நீ பிரவேசிப்பா என்பது வேதம் சொல்கிற சத்தியமா இருக்கு. மத்தேயு 12:41 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவான் சொல்கிறார், யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினாங்க. ஒரு பட்டணம் இருக்கு, 1,20,000 பேர் உள்ள ஒரு பெரிய பட்டணம். ஒரு பிரசங்கம் அங்கே செய்யப்பட்டது. ஒரு தேவ மனுஷன் பிரசங்கம் செய்கிறாரு, யோனா பிரசங்கம் பண்றாரு. அந்த பிரசங்கத்தை கேட்டு பொல்லாத மனிதர்களாக்கி அந்த பட்டணத்தார், ஆண்டவர் சொன்னாரு, 40 நாள் இந்த பட்டணத்தை நான்
கவிழ்த்து போட போகிறேன் என்று சொல்லும் பொழுது ராஜா முதற்கொண்டு அடிமை வரைக்கும் எல்லாரும் என்ன பண்ணாங்க, தங்களை தாழ்த்தி நாங்கள் செய்தது தப்பு, தேவன் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க மனம் திரும்பினபடினால கர்த்தர் இறக்கப்பட்டு மனஸ்தாபப்பட்டு அவர்களை மன்னித்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் மனம் திரும்பணும். நம்ம எல்லாரும் கூட மனம் திரும்பணும். நம்முடைய மனம் முழுமையாக தேவன் பக்கமாக, அது வரைக்கும் உலக பக்கமாக இருந்த நம்முடைய மனம், பாவத்தில் மயங்கி காணப்பட்ட நம்முடைய மனம் தேவன் பக்கமாக திரும்பினால் ஒழிய நமக்கு ரட்சிப்பு கிடையாது. ரைட். மனம் திரும்புவது பாவத்திலிருந்து மாத்திரம் அல்ல. நீங்க மத்திய 18:3 வாசிச்சீங்கன்னா, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க மனம் திரும்பி எப்படி மாறணும்? பிள்ளைகளை போல மாறலன்னா நீங்க தேவராஜ்யத்தில் போக முடியாது. அதான் மனம் திரும்புதலை நீங்க புரிந்து கொள்ளுங்க. பாவத்திலிருந்து மனம் திரும்பணும், பிள்ளைகளை போல நீங்க மாறணும். நம்முடைய சுபாவம் பிள்ளைகளுடைய சுபாவத்தை போல நம்முடைய மனம் மாறாவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு ஒரு மனுஷன் சொல்ல, தேவனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். நம்முடைய மனம் நீங்க யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளை போல நம்ம இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு யாரும் பழி வாங்க மாட்டாங்க. யாரும் தப்பு செஞ்சா அவங்க மறந்துடுவாங்க. மறந்துட்டு அவங்களோட சகஜமா பழகுவாங்க. அவங்களுக்குள்ளாக எந்த ஒரு கவலை இருக்காது. பிள்ளைக்குள்ள எந்த கவலை இருக்காது. எனக்கு அப்பா எனக்கு சாப்பாடு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா கவலையே இருக்காது. பிள்ளை நிம்மதியாக தூங்கும். காலையில் எழுந்தோன்னு பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எனக்கு அம்மா எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. இந்த நம்பிக்கையோடு தான் பிள்ளை இருக்கு. அதே நம்பிக்கை அதே மனம் நமக்கு இருக்க வேண்டும். நீ நமக்குள்ளாக அந்த பிள்ளையோட சுபாவம் பாருங்க. எதுக்கேத்தாலும் ஒரு பயம், சந்தேகம், வெறுப்பு, வைராக்கியம், கோபம். தேவஜனமே, நீ பிள்ளையை போல மாறலன்னா தேவராஜ்யத்தில் பிரவேசிக்கும். மனம் திரும்பி பிள்ளையை போல நீ மாற வேண்டும் என்று வேதமாக. இன்னைக்கு நீங்க விசுவாசிகளா இருக்கலாம், 10-20 வருஷம் நீங்க விசுவாசிகளா இருக்கலாம். உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க, நம் மனம் திரும்பி இருக்கிறோமா என்று நம்ம ஆராய்ந்து பாருங்க. கடைசியாக வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4-5 வருஷத்துக்கு ஒரு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்த என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகளை செய்வாயாக. நீ நல்ல பிரயாசப்படுற, எனக்காக நீ கஷ்டப்படுற, எனக்காக நீ பொறுமையா இருக்கிற, எனக்காக நிறைய வேலையெல்லாம் நீ செய்யற, ரொம்ப சந்தோஷம். ஆனா உன் பேர்ல எனக்கு குறை இருக்கு. என்னன்னா ஆதியில இருந்த அன்பு உங்ககிட்ட இப்போ இல்லை. ஆகவே நீ மனம் திரும்பி ஆதியில செய்த கிரிகளை செய்வாயாக. நீ நம்ம ஆண்டவருக்காக எதையோ செய்யறோம் பாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ 20 வருஷமா நீ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க, நிறைய தியாகங்கள், நிறைய உழைப்பெல்லாம் இருக்கு, எனக்காக நீ நிறைய பண்ணியிருக்க, நிறைய காணிக்கைகளை நீ கொடுத்துருக்க. ஆனா ஆண்டவர் சொல்ல, உன் மேல எனக்கு ஒரு குறை இருக்கு. நீ மனம் திரும்பு. மனம் திரும்பி ஆதியில செய்த கிரியைகளை நீ செய்ய வேண்டும். ஆதியில என் மேல வச்சிருந்த அன்பு, நீ அன்பு நிமித்தமாக நீ செய்தாதான் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். ஏதோ கட்டாயத்தின் பேர்ல, சடங்கின் பேர்ல நீ செய்தா அது எனக்கு பிரியமா இருக்கு. நீ ஆதியில அன்போட நீ செஞ்ச, நீ காணிக்கை கொடுத்தாலும் சரி, நீ எனக்காக எதை செய்தாலும் சரி, ஜபம் பண்ணாலும் சரி, நீ அன்பினால செய்த. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்துல, ஏதோ வேண்டா வெறுப்பாக கட்டாயத்தின் பேர்ல செய்கிற. ஆண்டவர் அந்த சபையை பார்த்து சொல்றாரு, நீ அந்த அன்போடு நீ செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆக தெய்வ பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருக்கலாம், ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கலாம். இன்னைக்கு நம்முடைய மனம் நாம் திரும்பி இருக்கிறோமா? நம்முடைய மனம் முழுமையாக வானத்தையும் உண்டாக்கின பூமியை உண்டாக்கின தேவன் மேல நம்முடைய மனம் திரும்பி இருக்கா? இல்லை என்றால் இன்னும் கூட நாம் மனிதர்களை நோக்கி பார்க்கிறோமா? உலகத்துடைய ஆசைகளுக்கு நேராக நம்முடைய மனம் இருக்கு என்பதை நாம் செய்த 3 காரியங்களை நாம் பார்த்தோம். 3 பகுதிகளாக பார்த்தோம். முதலாவதாக நம்முடைய தேவன் எலோஹிம், அவர் சிருஷ்டிகர், உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த தேவன். 2ஆவதாக நீதிமொழிகள்ல ஆலோசனையை நாம் கேட்க வேண்டும். கேட்கும் பொழுது ஞானம் உள்ளவர்களாய் மாறுவீங்க, உங்களுக்கு சுகம் உண்டாகும், உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். 3ஆவதாக இயேசுவின் கட்டளையாக, முதல் கட்டளையாக மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.